ஹாய் மிஸ்டர் மனசாட்சி மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த கண்ணல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அருண் விஜய் நடிப்புல வெளியாக இருக்க மிஷன் சாப்டர் 1ன்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் லைவ் ரியாக்ட் பண்ண போறோம். அதுல யார் யார் நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அருண் விஜய் நடிச்சிருக்காரு, ஏமி ஜாக்சன் மற்றும் வந்து அது என்ன, ஐயோ பேரே வயிற்றுல வர மாட்டேங்குது, நிவிசா சஜயன் மற்றும் பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இதோட டைரக்டர் விஜய், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். மியூசிக்ல எந்த பஞ்சமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க டீசருக்குள்ள போலாம். டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை லைவ் ரியாக்ட் பண்ணுவோம். 1 hour later. ஸ்டார்ட். இப்படி ஒரு சிக்கல மாட்டிருக்கீங்க. உங்க குழந்தைக்கு இது தெரியுமா? அப்பா ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டு இருக்கேன். Start the mission. Fear won't help you. If you want to live, you have to fight. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் போய் அவ ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்துட்டு I'll prove my innocence. ഇതാണ് ചർച്ചിൽ പാവമാനപ്പ കേൾക്കുന്നു. ஓ What the hell is happening here? The prison is under attack. மாஸ். அவனுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் என் குழந்தை safe. மிஷன் சாப்டர் 1 என்பது நடந்துவிடாதா? ஜான்வரி 12 அச்சம் என்பது இல்லையே. ஓகே, இதுல அருண் விஜய் வந்து பிரிசனரா இருக்காரு, எமி ஜாக்சன் வந்து போலீஸா இருக்காங்க. அதே மாதிரி இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் காமெடியே வர மாட்டேங்குது. இப்போ வர படத்துலலாம் ஒன்று எடுத்தா படம் ஃபுல்லாக காமெடியாகவே எடுத்துடுறாங்க, இல்லை காமெடியே வர மாட்டேங்குது. ஏன் இப்போ உனக்கு எங்கே வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. இருந்தாலும் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் சண்டை 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 தான். டேய் கூர்க்கானா கூர்க்கா வேலை மட்டும் பாருங்கடா, ரொம்ப ஓவரா கிளறாதீங்க. படமாச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நல்லா இருக்கும், அவ்வளோதான். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? தெரியாது தெரியாது தெரியாது. ஓகே, அதே மாதிரி மூவியும் பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் போட ட்ரை பண்றேன். இது எல்லா வீடியோலையும் சொல்றதுதான், இன்னும் நம்புறவங்க நம்புங்க. ஓகே மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மிஸ்டர் மனசாட்சி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா?